சென்னையில் உள்ள 1000 விளக்கு, தி.நகர் மற்றும் எழும்பூர் தொகுதிகளில் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் நேற்று பிரம்மாண்ட சாலை வலம் மேற்கொண்டார். மதியம் சுமார் 3 மணியளவில் நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து பிரச்சார வாகனத்தில் புறப்பட்ட அவர், நந்தனம் பகுதியில் இருந்து தனது சாலை பிரச்சாரத்தை தொடங்கினார். தி.நகர் தொகுதியில் திரண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து வடக்கு உஸ்மான் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக 1000 விளக்கு தொகுதிக்குள் விஜய் நுழைந்தார். அங்கு திரண்டிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பல இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கொளத்தூர் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் திரண்டதால் கூட்டம் கட்டுக்கடங்காத நிலை ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் போலீசார் மற்றும் நிர்வாகத்தினர் கூட்டத்தை கட்டுப்படுத்த பெரும் சிரமம் சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் எழும்பூர் தொகுதிக்குள் உள்ள வேப்பேரி பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் திரண்டதால் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடைசி நேரத்தில் எழும்பூர் பகுதியில் நடைபெற இருந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திடீர் மாற்றம் காரணமாக